நேரில் ஒரு அண்மை செய்தி. அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்ட ஆன்மாவை தகர்க்கும் பணியில் பாஜக இறங்கியுள்ளது என்று தற்போது திருமாவளவன் பேசியிருக்கிறார். அரசியலமைப்பு சட்ட ஆன்மாவை தகர்க்க பாஜக முயற்சி செய்வதாகவும் தற்போது மக்களவையில் திருமாவளவன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மத சார்பின்மை கூட்டாட்சி தத்துவம் என்பது அரசியலமைப்பின் அடிப்படை தத்துவம் என்றும் திருமாவளவன் பேசியிருக்கிறார். அது குறித்ததான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாம் எத்தகைய இந்தியாவை எதிர்காலத்தில் கட்டமைக்கப் போகிறோம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். சோசலிசம், செக்யூலரிசம், புளூரலிசம் மற்றும் ஃபெடரலிசம் என்கிற இந்த 4 கோட்பாடுகளும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளாகும். அவை மட்டுமின்றி நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய 4ம் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான தூண்களாகும். இவற்றை பாதுகாப்பதுதான் இன்றைய சவாலாக நம் முன்னால் இருக்கிறது. இங்கே உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெருமைகளை பேசுகிற அதே வேளையில் அவரை எதிர்த்தது, அவருக்கு துரோகம் செய்தது நீயா நானா என்கிற வகையில்தான் விவாதங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு இந்த 75 ஆண்டு காலத்தில் அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம், வெற்றிகரமாக அவற்றை நடைமுறைப்படுத்தி புதிய இந்தியாவை கட்டி எழுப்பியிருக்கிறோம் என்பது குறித்து உரையாடல்கள் இல்லை என்பது வேதனை அளிக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்கப்படுவதற்கு முதல் நாள் 1949ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 25ஆம் நாள் அரசியல் நிர்ணய சபையில் ஆற்றிய உரை, இறுதி உரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. 3 ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு உழைத்து உருவாக்கிய அந்த அரசமைப்பு சட்டம் குறித்த கவலையை அவர் வெளிப்படுத்துகிறார். வருகிற 1950 ஜனவரி 26 அன்று இந்த தேசம் ஒரு குடியரசாகிவிடும். அது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் இந்த தேசத்தின் எதிர்காலத்தை எண்ணி நான் வேதனைப்படுகிறேன். அரசியல் ஜனநாயகத்தை வென்றெடுத்து விட்டோம். ஆனால் சமூக ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது. பொருளாதார ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் எப்படி நாம் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்கிற வேதனையை அந்த உரையிலே பதிவு செய்திருக்கிறார். சுதந்திரம் இல்லாமல் சமத்துவம், சகோதரத்துவம் இங்கே நடைமுறைக்கு வராது. சமத்துவம் இல்லாமல் சுதந்திரமும் சகோதரத்துவமும் இங்கே வெற்றிகரமாக இயங்காது. ஆகவே இவை ஒவ்வொன்றையும் தனித்தனியே பிரித்துவிட முடியாது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய 3ஐயும் ஒரே நேரத்தில் நடைமுறைப்படுத்துகிற போதுதான், வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துகிற போதுதான் இங்கே சமூக ஜனநாயகத்தை நாம் உருவாக்க முடியும் என்கிற கவலையை பதிவு செய்கிறார். அதற்கு இங்கே தடைகளாக இருப்பவற்றை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். சகோதரத்துவம் இல்லாமல் சமத்துவம் இல்லை. நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்த உடன்பிறப்புகள் என்கிற உணர்வை பெற வேண்டும். இது தேசம் என்கிற ஒற்றை வடிவத்தை இன்னும் பெறவில்லை. இது தேசமாகவே இல்லை. ஆகவே நாம் அனைவரும் ஒரு தேசிய இனம் என்று கூட சொல்ல முடியாது.